சண்மதி கிட்ட பேசுனீங்களா? சம்பந்தியம்மா, ஆமாங்க, நான் நேர்ல போய் அவளை பார்த்தேன். நீங்க ஏன் அவகிட்ட போய் சொன்னீங்க, இந்த கல்யாணத்தை ஏன் நடத்தி வச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் பக்குவமா எடுத்து சொன்னேங்க சம்பந்தி. அதுக்கு அவ என்ன சொன்னா? நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை எல்லாம் நிதானமா நான் எடுத்து சொன்னதும் எல்லாத்தையும் அவ நல்ல பொறுமையா கேட்டுட்டாங்க சம்பந்தி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு ஒரு முடிவை சொல்றேன்னு தாங்க சொல்லிருக்கா. நிஜமாவா? சண்மதி அப்படியா சொன்னா? ஆமாங்க சம்பந்தி, அங்க என்ன நடந்துச்சோ அதுல ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. நான் ஏன் விருப்பத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் எதுவுமே சொல்லலீங்க சம்பந்தியம்மா. நீ தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் அடிச்சு விடுற பாலே கிளாடிமா நீ. நானே அந்த புள்ளைய முதல்ல பாக்கும்போது ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு தாங்க நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவளை நேர்ல பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் அவ உண்மையான குணமே எனக்கு தெரிஞ்சதுங்க. நடந்ததெல்லாம் நான் அவகிட்ட பொறுமையா எடுத்து சொன்னதுமே அவளும் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்க வேணா பாருங்களேன், கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்சு அந்த புள்ள வாழறதுக்கு வந்துருங்க. ஆமாங்க சம்பந்தி, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்க போறோம். நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். ஒரு வழியா எஸ்கேப் ஆயாச்சு. சண்மதி, எனக்கு டைம் ஆச்சுமா, சீக்கிரம் வா. இதோ வரேன்ப்பா. மா, என்னம்மா கிளம்பலாமா? போலாம்ப்பா. என்ன மாமா இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்பிட்டீங்க? கோர்ட்டுக்கு இல்லம்மா, இன்னைக்கு பார் கவுன்சிலிங்கோட புது பில்டிங் ஓபன் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நானும் சண்மதியும் கிளம்பிட்டு இருக்கோம். சரிங்க மாமா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடுங்களேன். அண்ணி பரவாயில்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு. அப்பா வர டென்ஷன் ஆயிட்டாரு. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல ஏதோ ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, நாங்க அங்க பாத்துக்கிறோம். அப்பா சரி வர்றம்மா, போலாம் சண்மதி. ஏன் பவானி, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்து அவ தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா இல்லையா? நம்ப வச்சு ஒருத்த ஏமாத்தி கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கிற விரக்தியில வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான்னு பார்த்தா இவ இன்னும் அடங்காம சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவ அப்பன் கொடுக்கற இடம் நினைக்கிறேன். நமக்கு என்ன வந்துச்சு பாட்டி, நாம நினைச்ச மாதிரி அந்த கார்த்திக இந்த வீட்டுக்கு வர விடாம பண்ணியாச்சுல, நமக்கு அது போதும் பாட்டி. நில்லு. ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் போற இடத்துக்குலாம் வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்ல முடியும்? எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறத்துக்கு என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நானும் எங்க அப்பாவும் ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்கோம். தேவையில்லாம இங்க எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காத. சண்மதி கொஞ்சம் பொறுமையா இருமா, பார் கவுன்சில் ஆளுங்க எல்லாம் வர்றாங்க, எதுவும் பிரச்சனை வேண்டாம். வெல்கம் கார்த்திக் சார். வெல்கம் சார். கார்த்திக் சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கம் இன். வாங்க சார், வாங்க. வாங்க. அம்மா உள்ள போலாம் சண்மதி.
இல்லப்பா. அம்மா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், டைம் ஆச்சுமா, உள்ள போலாம் வா. உட்காருமா. அப்பா, கார்த்திக் இங்க வந்ததுக்கு அப்புறமும் நாம கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணுமா? பொது இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா போகணும். நீ இதுக்காகலாம் யோசிச்சு இங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்புறம் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நமது பார் கவுன்சிலின் மூத்த நிர்வாகியான வழக்கறிஞர் திரு ஐயப்பன் அவர்களை மேடையில் வந்து அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சார். இங்க வாங்கம்மா. சார், சண்மதி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணி இந்த வரவேற்புரையை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. நான் எதுக்குங்க கொடுக்கணும்? அதான் நீங்களா இருக்கீங்களே. இருக்கட்டுங்க, இருந்தாலும் இதை நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்டேஜுக்கு வாங்க வாங்க. வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக கட்டப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிட விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவினை தலைமை காக்கும் மோகனசுந்தரம் அவர்களையும், இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கும் வழக்கறிஞர் தமிழ்செல்வி அவர்களை வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி திரு கார்த்திக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், உங்க கையால கார்த்திக் சாருக்கு மாலை போடுங்க. வாங்க.
சார் விளக்கு ஏற்றி வைங்க சார். ஹலோ மிஸ்டர் ஐயப்பன். ஹலோ சார். வெல்கம். சாரி சார், உங்கள் டாக்டரோட வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான கேஸ் இருந்தனால என்னால் வர முடியாமல் போயிடுச்சு சார். எனிவே பெஸ்ட் விஷஸ்மா. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ. பை த பை ஐயப்பன், நான் கார்த்திக்கோட ஃபேமிலி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியோட நீங்கள் சம்பந்தம் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். இட்ஸ் எ கிரேட் திங். மிஸ்டர் விஸ்வநாதன், எஸ். இங்க வாங்க. மிஸ்டர் ஐயப்பன், ஒரு நிமிஷம் அதை போயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். அப்பா போலாம். சண்மதி ஒரு நிமிஷம். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். வாசல்ல உங்களை பார்த்ததுமே நான் திரும்ப போயிடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் முடியாம போச்சு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் உங்களை தர்ம சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். பா பா பாப்பா எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கோம்ப்பா. பா ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்படியா? என்னப்பா திடீர்னு ஸ்வீட்லாம்? எல்லாமே சந்தோஷமான விஷயம் தான் அங்கிள். முதல்ல ஸ்வீட் எடுங்க, அப்புறமா சொல்லுவாங்க. சரி சரி எடுத்துக்கங்க அங்கிள். பா எனக்கு வைஸ் பிரசிடென்ட்டா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ரா. தேங்க்யூப்பா. அம்மா, நீ இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? ஆமாப்பா, கரெக்டாக ஒரு 3 வருஷம் வெயிட்டிங். எது எது எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்போ தான்ப்பா நடக்கும். எப்படியோ நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு உனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குடா. அங்கிள், இவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சது இவனோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் இல்லை, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. வேற என்ன காரணம்ப்பா? அருணுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லி ஒரு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்திருக்கு. சிபாரிசா? ஆமா அங்கிள். நம்ம ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தான் 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க சேர்மேனை வந்து பார்த்து அருணுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. இன்னைக்கு அருணுக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அங்கிள். சரிடா, நான் கிளம்புறேன். சரிடா அங்கிள், வரேன் அங்கிள். சரி, போயிட்டு வாப்பா. டேய் அருண், நீ போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வா. சரிப்பா. போ.
அம்மா 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 என்னாச்சுமா? அப்பா அண்ணா அம்மா அம்மா அண்ணா அப்பா அப்பா அம்மா அம்மா என்னாச்சுமா? டேய் கார்த்திக், என்னப்பா? பா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. போ. அம்மா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அம்மா இது வந்துடுறப்பா. அத்த சொல்லுங்க அத்த, எப்படி இருக்கீங்க? சண்மதி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அத்த. ஐயோ, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்ல வேளை. தம்பி, நான் உடனே கிளம்பி வரேன். கிளம்பி வந்து அம்மாவை பார்க்குறேன். வச்சிடுறேன். என்னமாங்க ஃபோன்ல யாரு? என்னங்க, அருண் வேலை விஷயமா ராஜேஸ்வரி அம்மா ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பேசலான்னு ஃபோன் பண்ணுங்க. அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கு போல. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரி, போயிட்டு வந்துருமாங்க. நான் வேணா கேப் புக் பண்ணட்டுமா? ஏங்க, நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்களும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அவங்க மேல உங்களுக்கு கோபம் வருத்தம்லாம் இருக்கலாம். ஆனாலும் நாம போய் பார்க்கறது விசாரிக்கிறது நல்ல விஷயம் தானே. நீ சொல்றதும் சரிதான். சரிம்மா, போலாம். என்னங்க, ஏதோ யோசனையிலே வர மாதிரி இருக்கு. எல்லாம் சண்மதி கல்யாணத்தப்ப நடந்த குழப்பத்தை பத்தி தான். எப்படி எப்படி இல்லாமோ நடந்துரும்னு நினைச்ச நம்ம பொண்ணோட கல்யாணம் இப்போ இந்த நிலைமையில இருக்கு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை பத்தின உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லாமாங்க. நீ சொல்லாம இருந்தது தான் ரொம்ப பெரிய தப்பு. நான் சொல்றத விடுங்க. ராஜ்யம்மாவும் மாப்பிள்ளையுமே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலைங்கிறது தான் உண்மை. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எல்லார்கிட்டயும் சுமூகமா பேசி முடிச்சிடலான் தான் நான் நினைச்சேன். ஆனா நினைச்சது ஒன்னும் நடந்தது ஒன்னும் ஆயிடுச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா பிரச்சனை பெருசாகணும் கூட உனக்கு தோணலையாமாங்க? தோணலைங்க, அதான் உண்மை. சண்மதியும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ தூரம் விரும்பினாங்க. உங்களுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காரணத்துக்கு முன்னாடி அவரை பத்தின உண்மைய மறைச்சிட்டாங்கங்கிறத நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்பிதான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேங்க. ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆசையில நீங்களும் இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்திருப்பீங்க. அந்த நேரத்துல சண்மதியோட வாழ்க்கையை பத்தி தான் நீங்க யோசிச்சிருப்பீங்களே தவிர கொஞ்சம் கூட உங்க மனசுல கோவம்லாம் இருந்திருக்காது.
போலாம்